பாருங்களேங்க அந்த மரத்த. எவ்வளோ அழகா இருக்குன்னு. மரம் அழகா இருக்கிறத சொல்லல. அதில உள்ள பூவ பாருங்களேன். எவ்வளோ அழகா இருக்குன்னு. நாங்க ஒரு இடத்துக்கு வந்தோமா, அங்க அந்த மரத்த பார்த்தோனேவும், அந்த பூ செம்ம அழகா இருந்தது. சரி, அது என்ன பூ அப்படின்னு பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆள் அங்க நின்னுட்டே இருந்தாரா, வீடியோ எடுக்க முடியாது. சரி கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போய் கிட்ட போய் பார்த்தோங்க. அப்படியே வாடாமல்லி கலரு. அந்த பூவ பார்த்தா வாடாமல்லி கலர்ல அப்படியே ஜில்லுன்னு மரம் ஃபுல்லா பூத்துருக்குங்க. மரம் நல்ல வேப்ப மரம் மாரி பெருசா இருக்குது. ஆனா, அந்த பூவு நல்லா ஜில்லுன்னு மலர்ந்திருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்ததா, சரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் பறிச்சேன் பார்த்துக்கோங்க. மோந்து பார்த்தா அவ்வளவா வாசனையெல்லாம் வரல. ஆனா பூ மட்டும் ரொம்ப அழகா இருந்தது. இப்படியே போனா இப்படி பூவ பார்த்தா நமக்கும் ஒரு பாட்டு வரும் இல்லையா? சட்டென்று பூத்திட்ட புது மலரே, உமக்குள் வாசனை வைத்தது யார்? சில்லுன்னு மலர்ந்திட்ட சிறு மலரே, உனக்கு வண்ணங்கள் பூசியது யார்? சட்டென்று பூத்திட்ட புது மலரே, உனக்குள் வாசனை வைத்தவர் யார்? சில்லுன்னு மலர்ந்திட்ட சிறு மலரே, உனக்கு வண்ணங்கள் தீட்டியதும் யார்? உலகத்தை படைத்த தேவனின் முகத்தை யாரும் பார்த்ததில்லை, நீ பார்த்தாயா? உன்னத தேவனின் அழகை கொஞ்சமா திருடி பூமியில் போத்தாயா, இல்லை வியந்தாயா? உலகத்தை படைத்த தேவனின் முகத்தை யாரும் பார்த்ததில்லை, நீ பார்த்தாயா? உன்னத தேவனின் அழகை கொஞ்சமா திருடி பூமியில் போத்தாயா, இல்லை வியந்தாயா? அவர் அழகை சொல்லி பாட எனக்கு ஆயுள் 1000 வேண்டும். அப்படியா? அவர் புகழை புகழ்ந்து பாட நானும் பல யுகங்கள் தோன்ற வேண்டும். இனி வரும் காலம் வசந்த காலம், நேசரின் வருகை மிக சமயம். இனி வரும் காலம் வசந்த காலம், நேசரின் வருகை மிக சமயம். சட்டென்று பூத்திட்ட புது மலரே, உனக்குள் வாசனை வைத்தவர் யார்? சில்லுன்னும் மலர்ந்திட்ட சிறு மலரே, உனக்கு வண்ணங்கள் பூசியதும் யார்? அப்படி இருந்ததுங்க. பார்த்தீங்களா அந்த பாட்டை? அந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு பாடணும்னு தோணுச்சா? அது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி வீட்டில் அந்த தாழ்பூ செடின்னு சொல்லுவாங்கள்ல, பேப்பர் பூ, அது இருக்குங்க. எங்கள் வீட்டு அடையாளம் சொல்லணுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று மாடு நிறைய வச்சுருப்பாங்கல்ல, எரு மாட்டுக்காரங்க வீடு அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா வைத்தியம் பார்ப்பாங்கல்ல, சித்த வைத்தியம் பார்க்குறதுனால இந்த வைத்தியம் பார்ப்பாங்களே அவங்க வீடா அப்படின்னு அடையாளம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த செடியை தாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இந்த தாழ்பூ செடி பெருசாக இருக்கும் பாருங்க, அதுதான் அவங்க வீட்டில் தான் அவங்க வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்கங்க. எங்கள் ஆச்சி வீட்டுக்கு முன்னாடி அந்த தாழ்பூ செடி என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக இருக்கும் மரம். எப்படின்னா எங்கள் அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செடி வச்சுருப்பாங்க அவளுக்கு எங்கள் தாத்தா. அப்படி பெருசாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துலேயே வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரமும் கொடிக்கா மரம்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே கொறிக்கொலிக்கான்றாங்க, நம்ம ஊரில் கொடிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மரம், அது பக்கத்தில் வாகை மரம் எல்லாம் இருக்கும். எங்கள் மாமா என்ன பண்ணுவாருன்னா, அதை அழகுபடுத்தணும்னு சொல்லி அதை அழகாக செதுக்கி எல்லா மரத்து மேலேயும் அப்படியே விட்டுருவார். விட்ட உடனே அது என்ன ஆகும்னா, வீடு மாதிரி நல்லா கீழெல்லாம் நல்லா ஒரு சைக்கிளு இல்லை நம்ம போய் உட்காரலாம், அதுக்குள்ளே பாய் போட்டு படுத்துக்கலாம் வெயில் நேரத்தில். அங்கெல்லாம் வனாந்தரம் தானே, அங்கெல்லாம் மழையே பெய்யாதுங்க. தண்ணீர் படம்லாம் அந்த பக்கம் தான் எடுத்தாங்களாம். அதனால் அந்த செடி இருந்தால் எப்பவும் கூலிங்காக இருக்கும். அந்த வேப்ப மரத்தை குளு குளுன்னு இருக்கும் இல்லையா, வேப்ப மரத்தில் இலை கொட்டினாலும் இந்த மரம் போய் அது மேலே இருக்கிறதுனால அந்த மரம் ஃபுல்லாக அந்த பூ பூத்துருக்குங்க. அதுவும் வாடாமல்லி கலரும் ஒயிட்டும் இருக்கும். மித்த கலர் இல்லை, 2 கலர் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கேயாவது அந்த மலையில் விற்க வர்றவங்க, ஏதாவது வியாபாரத்துக்கு ஐஸ் விற்க வரவங்க அவங்கெல்லாம் வருவாங்கள்ல, சைக்கிளில் தான். இப்போ தானேங்க வண்டியெலாம் வச்சுருக்காங்க, அப்போல்லாம் சைக்கிள் தானே, தள்ளிக்கிட்டு வருவாங்களா. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டாண்ட வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு ஊரில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து
வளையல் போடுறவங்க சரி, ஐஸ் விற்கிறவங்களும் சரி, அந்த வெயிலுக்கு வந்து அங்கே வந்திருப்பாங்களா, அங்கே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா இணல் அங்கே மட்டும்தாங்க இருக்கும். யார் வீட்லேயும் அவ்வளோவா மரம்லாம் இருக்காது. வச்சாலும் அது அந்த சரளி இடம் இல்லையா, இந்த முளைக்காது எதுவும் சட்டுன்னு. முளைச்சா இந்த வாகை மரம், வேப்ப மரம், புளிய மரம் அந்த மாதிரி தான் முளைக்கும். இதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வயக்காடு அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகணும். எங்கள் வீட்டாண்டெல்லாம் வெறும் அந்த மலை சரிவில்ல, அதனால் அப்படி இருக்கும். அதனால் இங்கே வர்றவங்கெல்லாம் அந்த நைட்லலாம் ஏலம் போட்டு வருவாங்க பார்த்தீங்களா, துணிலாம். அவங்கெல்லாம் மத்தியானமே வந்துருவாங்க. மத்தியானமே வந்து அந்த துணியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. போர்வை அதெல்லாம். போர்வை அதெல்லாம் போட்டு சால்வை அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏலம் விடுவாங்க நைட்டில். அதுக்கு வந்து எங்கள் வீட்டாண்ட தான் எல்லோரும் உட்காந்துருப்பாங்கங்க அந்த மரத்துக்கு அடியில். அதை என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் கீழே நல்லா பெருக்கிட்டு எங்கள் ஆச்சி, எங்கள் அத்தை அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாணியை கரைச்சி அது ஃபுல்லாக தொளிச்சு விட்ருவாங்க. சைக்கிள்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ளே நிப்பாட்டிக்கலாம். வீடு மாதிரி நல்லா வீடு மாதிரி வச்சுருப்பாங்க. நாய் அங்கே படுத்து கிடக்கும். மாடு கன்றுக்குட்டி மாடு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா அதுக்குள்ளே போய் படுத்து கிடக்குங்க. நாங்கள் அது அழகாக அந்த முத்தத்துலேயே இருக்கோம். முத்தம்னா தெரியும்ல, வீட்டு வாசலில் பெரிய கிரவுண்டு மாரி இருக்கும். அதில் அந்த மரம் இருக்குமா, அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாருமே வந்து இந்த தாயப்பாசை விளையாடுறவங்க, பல்லாங்குழி விளையாடுறவங்க மத்தியானம் அந்த லீவ்லலாம் இருப்பாங்க இல்லையா, அதுங்க எல்லாமே வந்து மத்தியானம் எங்கள் வீட்டாண்ட தான் உட்காந்துருப்பாங்கங்க. அதேமாதிரி கொஞ்சம் வயசானவங்க காட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் அந்த மரத்துக்கு அடியில் போட்டு படுத்துருப்பாங்க. நாங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, விளையாடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அதுக்குள்ளே தாங்க விளையாடுவோம். இப்போ இந்த மரத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துதா, பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த பூவும் பாருங்கள், அந்த மரமும் பாருங்கள், தெரியுதா, அவ்வளோ அழகாக இருந்ததா. எனக்கு அந்த காலம் ஞாபகம் வந்ததுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது இந்த பூ பார்த்துருக்கீங்களா? அந்த பூவுக்கு பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாய்.